இந்த மனித பிறப்பில் குழந்தைகள் கரு தங்கிறதே பெரிய விஷயமா இருக்குது. அப்படி கரு தங்கினாலும் அந்த குழந்தைகள் பிறக்கிறப்ப ஊனம் இல்லாமல் குழந்தைகள் பிறக்கிறது பார்க்குறப்போ ரொம்ப ஒரு காடு கொடுத்த கிஃப்ட்னு சொல்லலாம் இல்லையா? பட் சில நேரங்களில் குழந்தைகள் ஊனமாக பிறந்துடுறாங்க. ஸோ அதுக்கான ஜாதக அமைப்பு எப்படி இருக்குன்னு சொல்லி பார்க்குறப்போ, ஒரு ஜாதகருடைய அந்த பிறந்த கால ஜாதகத்தில் குரு ராகுவை தொடுற மாதிரி, குரு ராகுவை தொடுற மாதிரி இருந்தாலும் சரி, குரு ராகுவோட ரொம்ப க்ளோஸாக சேர்ந்துருந்தாலும் சரி, 5ஆம் அதிபதியும் அந்த 5வது வீடும் ரொம்பவும் பலவீனமாக இருக்கக்கூடிய காலகட்டங்களில் அந்த கரு தங்குச்சுன்னா கண்டிப்பாக மோஸ்ட்லி அந்த குழந்தை ஊனமாக பிறப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அந்த 5வது வீடு நம்ம முக்கியமாக பார்க்கணும். 5வது வீடு ரொம்ப பலவீனமாக இருக்கிற பட்சத்துலையும் குரு குழந்தைக்கான காரகிரகம் மிகவும் ரொம்ப ராகுவோட ரொம்ப க்ளோஸாக சேர்ந்து குரு சண்டால யோகத்தில் இருக்கக்கூடிய காலகட்டங்களில் நிச்சயமாக அந்த குழந்தை பிறக்கிறப்ப ஏதாச்சும் ஒரு வகையான குறைபாடோடு பிறக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவும் அதிகமாக கொடுத்து விடுகிறது. ஏன்னா அந்த குரு ராகு சேர்க்கை பார்க்குறப்ப குரு சண்டால யோகத்தில் ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு யோகம். குரு ராகுவோடு ரொம்ப க்ளோஸாக இருந்தாலும் அந்த குருவுடைய காரத்தை முற்றிலும் இழந்து குழந்தைகளுக்கு ஏதாச்சும் ஒரு குறைபாடுகளை அது கொடுத்து விடுகிறது.